Hello everyone, e-commerce website எப்படி create பண்றது அப்படிங்கறத series of videos-ஆ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல e-commerce websiteல available இருக்கக்கூடிய different kind of products என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். e-commerce website எப்படி create பண்ணனும், shipping எப்படி add பண்ணனும் அப்படிங்கற step by step videos எல்லாம் previous-ஆ அப்லோட் பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா description-ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு first time வரீங்கன்னா என் பேர் லாவண்யா, WordPress website related videos post பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. உங்க friends website create பண்றாங்க அப்படினா அவங்களுக்கு இந்த சேனலை மறக்காம share பண்ணுங்க. Welcome to Techieglide. e-commerce website நாவே collection of products நம்ம சேல் பண்ண போறோம். உங்க ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி products நம்ம வெப்சைட்ல போடணும். வெப்சைட்ல products போடுறதுக்கு 4 different product types இருக்கு. உங்களோட WordPress dashboard குள்ள வந்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல products அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி dashboard வரும். அதுல add new அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க தான் நம்ம products எல்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா products வந்து 4 different types products இருக்கு. Simple product, group product, external or affiliate product, variable products. இந்த டைப்போட டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். சோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படினா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. e-commerce வெப்சைட்லயே டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டைப் வந்து சிம்பிள் ப்ராடக்ட். சிம்பிள் ப்ராடக்ட் தான் காமனா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஈஸியா நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். இது வந்து ஏதாவது யூனிக் ப்ராடக்ட் நம்ம சேல் பண்றோம் அப்படினா நம்ம சிம்பிள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு உங்களோட டேஷ்போர்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல add new ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி tab ஓபன் ஆகும். இதுல ப்ராடக்ட் டேட்டால சிம்பிள் ப்ராடக்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும். இதெல்லாம் அப்கமிங் வீடியோல நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன் சிம்பிள் ப்ராடக்ட் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராடக்ட், அதோட ப்ராடக்ட் இமேजेस இருக்கும் and ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். பிரைஸ் எவ்வளோ and quantity and add to cart இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். சிம்பிள் ப்ராடக்ட்லயே இன்னும் ரெண்டு வெரைட்டி இருக்கு. விர்ச்சுவல் ப்ராடக்ட் and downloadable ப்ராடக்ட். விர்ச்சுவல் ப்ராடக்ட் அப்படினா if you are selling any services, ஏதாவது கோர்ஸ் மாதிரி நீங்க செல் பண்றீங்க அப்படினா அதெல்லாம் virtual product கீழ நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்க e-book செல் பண்றீங்க, ஸ்டாக் போட்டோஸ் செல் பண்றீங்க, இந்த மாதிரி டவுன்லோடபிள் ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்க அப்படினா நீங்க வந்து டவுன்லோடபிள் ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். virtual ப்ராடக்ட்ல ஷிப்பிங்ங்கற ஆப்ஷனே இருக்காது. டவுன்லோடபிள் ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணனும் and எவ்வளவு தடவை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல் எல்லாமே நீங்க வந்து இங்க கொடுத்துக்கலாம். இது எல்லாமே சிம்பிள் ப்ராடக்ட் கீழ நம்மனால கான்ஃபிகர் பண்ண முடியும். Next product type பாத்தீங்கன்னா grouped product. Grouped product na is a collection of simple product. One or two simple products club பண்ணி ஒரே product entity நம்ம வந்து provide பண்ண போறோம். Grouped products க்குன்னு தனி price or features இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. Just a collection of simple product. இந்த மாதிரி group products எந்த கேட்டகரியில மெயினா நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படினா இப்போ ஒரு ஃபேஷன் ரிலேட்டடா நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படினா அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதுல ஒரு women top நீங்க சேல் பண்றீங்கன்னு வெச்சுக்கலாம். அப்ப அந்த women topக்கு மேட்சா இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக், அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸை குரூப் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் என்டிட்டியா கிரியேட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ குரூப்டு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப்டு ப்ராடக்ட் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் என்டிட்டியில் மல்டிபிள் சிம்பிள் ப்ராடக்ட் இருக்கும். இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் மினிமம் ரேஞ்ச்லேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமர் ஒரே பேஜில் அவங்களுக்கு வேணுங்கிற மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த சிங்கிள் ப்ராடக்டை தனியாக செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் கிளிக் பண்ணால் அது கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேட்டகரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த வெப்சைட்டோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அதோட URL இங்கே கொடுத்துருவீங்க. அண்ட் உங்களோட வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட், அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கஸ்டமர் வராங்க, அந்த ப்ராடக்ட்டை உங்கள் வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டை பற்றி படிக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆட் டு கார்ட் பட்டன் கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் அது வந்து வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அதாவது ஆக்சுவல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இங்கே ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எங்கள் கஸ்டமர் வராங்க, இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் சைட், அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம், அந்த இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அவங்க நார்மலாக பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலமாக எனக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கமிஷன் நம்மளோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். இதுதான் எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் டைப் பார்த்திங்கன்னா வேரியபிள் ப்ராடக்ட். வேரியபிள் ப்ராடக்ட் வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வித் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வேரியபிள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஷர்ட் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டிஷர்ட்லேயே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கலர் வைஸாக டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், சைஸ் வைஸாக டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் தான், பட் இட் ஹேஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அப்படிங்கும்போது நம்ம வேரியபிள் ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுவோம். வேரியபிள் ப்ராடக்ட் கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அது நம்ம தனி வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வேரியபிள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் வேரியபிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். காஃபி டைப், 2 டிஃப்ரெண்ட் காஃபி டைப் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளேவர் பேஸ் பண்ணி நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும், குவான்டிட்டி பேஸ் பண்ணி நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காஃபி டைப் 1 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் இமேஜஸ் வரும். அண்ட் குவான்டிட்டி 500 கிராமா 1000 கிராமா இந்த மாதிரி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் நம்மளால் யூனிக் ப்ரைஸ் கொடுக்க முடியும், யூனிக் ஸ்கியூ கோடும் கொடுக்க முடியும். இதுக்கான ஸ்டாக் எல்லாமே நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வேரியபிள் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் தான் WooCommerceோட டிஃபால்ட் ப்ராடக்ட் டைப். ப்ராடக்ட் டைப்ஸ்னால் இவ்வளோ தானா அப்படின்னா இல்லைங்க. இன்னும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டம் பண்ண முடியும். அது வந்து கஸ்டம் ப்ராடக்ட் டைப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் டைப், புக்கபிள் ப்ராடக்ட் டைப், மெம்பர்ஷிப் ப்ராடக்ட் டைப், பண்டில் ப்ராடக்ட் டைப், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ப்ளக்இன் ஹெல்ப் தேவைப்படும். இப்போது WooCommerceல எந்த மாதிரி ப்ராடக்ட் டைப்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட் டைப் எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இம்மீடியட்டாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இகாமர்ஸ் வெப்சைட் ரிலேட்டடாக கம்ப்ளீட் கோர்ஸ் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் Techieglide.